everyone, welcome to Love Max. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பைத்தாகோரஸ் தியரம் பத்தி தான் பார்க்க போறோம். So பைத்தாகோரஸ் தியரம். Okay. So இதுக்கு வந்து triangle வந்து very important. இதுக்கு வந்து A B C ன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே சோ இது லாங்கஸ்ட் சைடு வந்து ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ்க்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு. The opposite side AB, hypotenuse AC, and what about BC? Adjacent side. Okay. Formula என்னன்னா AC square hypotenuse square is equal to AB square plus BC square. தான் Pythagoras theorem ஓட formula. Okay. AC square is equal to AB square plus BC square. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இத 5 மெஷர்னு எடுத்துக்கலாம். இத 4னு எடுத்துக்கலாம். இத 3னு எடுத்துக்கலாம். ஓகே. சோ இதோட மெஷர் 4, இதோட மெஷர் 3, இதோட மெஷர் 5. As per the formula, AC square என்ன வரும்? 5 square. The square of the hypotenuse is equal to sum of the square of the other two sides. Other two sides are nothing but opposite side and adjacent side. அப்ப என்ன வரும்? AB square என்னது? Equal to 4 square plus 3 square. 5 square என்ன வரும்? 25, right? 4 square 60, 3 square 9. So 25 is equal to 16 plus 9 என்ன வரும்? 5, 1, 25. So 25 is equal to 25. இதுதான் வந்து என்னன்னா பைத்தாகோரஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற மெத்தட் இதுதான். ஆனா நம்ம என்ன மேத்ஸ்ல படிச்சாலுமே அது வந்து நம்ம லைவ் எக்ஸாம்பிள் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம அப்ளை பண்ணக்கூடியதா தான் இருக்கும். பட் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது யாருமே இதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோல பைத்தாகோரஸ் தியரத்தை எப்படி லைவா ரியல் லைஃப்ல எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பைத்தாகோரஸ் தியரம் வந்து நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எப்படி பைத்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி வீடு கட்ட போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடு கட்டுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க. அவங்க முன்கூட்டியே வந்து பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. 2D ஃபார்ம்லேயோ இல்லை 3D ஃபார்ம்லேயோ வந்து அவங்க கையில் கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்கும். அதை பார்த்து தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இன்ஜினியரோட கைடன்ஸில் அவர் கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை வச்சு அவுட்டர் பொசிஷன் எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா இப்படி கம்பி வச்சு அவங்க வந்து நாட்டிடுவாங்க. நாட்டிட்டு அதுக்கு பிறகு த்ரெட் யூஸ் பண்ணி சைடில் வந்து அப்படியே கட்டிடுவாங்க. இங்கே பைத்தாகோரஸ் தியரம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்னர்ஸ் வந்து கரெக்டாக வருதா, கரெக்ட் மெஷர்ஸில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த பைத்தாகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவாங்க. பைத்தாகோரஸ் தியரம் என்னென்னா the square of the hypotenuse is equal to sum of the squares of the other two side. ஸோ வந்து என்ன இங்கே பண்ண போகிறாங்கன்னா சைடு மெஷர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. சைடு மெஷர்ஸ் வந்து 3 feet, அந்த சைடு மெஷர் வந்து 4 feet. ஓகேவா? எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹைபாட்னியூஸ் சைடு வச்சு பார்க்கும்போது 5 feet வந்துச்சுன்னா இப்போ வந்து ஹைபாட்னியூஸ் சைடு. ஓகே, அப்போ சூப்பராக வந்து பேலன்ஸாக அழகாக கிடச்சிரும். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைடு. ஸோ இப்போ வந்து என்னென்னா நமக்கு சூப்பரான ஈக்குவலான ஒரு கார்னர்ஸ் வந்து அழகாக கிடச்சிடுச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து பைத்தாகோரஸ் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே லெவலாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்கு பைத்தாகோரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இனிமேல் எந்த டாப்பிக்கில் என்னது படித்தாலும் நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் மேம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிளோட வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, see you in the next video. Bye.